அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மண்ணில் பிறந்த நாள் முதலாய் மனிதர் தேடும் இறையவனை, எண்ணில் எழுத்தில் எட்டாமல் எங்கும் ஆளும் மெய்யவனை, விண்ணை விரித்த ஒருவனை நம் விழிகள் தேடும் காதலனை, கண்ணில் எவரும் கண்டதில்லை, கண்டவர் எவர் வென்றதில்லை, தனித்தவனே தன்னிகரத்தவனே, தனக்கு உமையிலாதவனே, இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை எங்கள் அத்தனை பேருக்கு வழங்குவாயா. இனிய நெஞ்சங்களே, புனித ரமலானிய காலத்தின் பயணம். ஆம், ரமலானின் பெரும்பகுதி நம்மை விட்டும் கடந்துவிட்ட ஒரு நிலையிலே நாம் புனிதமான லைலத்துல் கத்ரையும் பெருநாளையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நாட்கள் கடந்து சென்றுவிட்ட நாட்கள், நோன்பின் நாட்கள், இரவு காலத்திய வணக்கங்களின் நாட்கள் எல்லாம் மிகுந்த ஒரு பொறுப்புணர்வோடு கவனத்தோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை, இந்த காலம், நேரம், வயது, வாழ்நாளெல்லாம் வல்ல இறைவன் நமக்காக வேண்டி தந்து ஒன்று. அவன் நம்முடைய அழகிய நல்வாழ்க்கைக்காக வேண்டி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் இறுதியாகவே அனுப்பி வைத்தான். அதனாலேதான் நல்லதை பேசி என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்திலே ஒரு செய்தியை நாம் சொல்லுகின்ற போது அது உண்மையாக இருக்க வேண்டும். நீரும் சகோதரரிடம் ஒரு விஷயத்தை கூறி அதை அவர் உண்மை என்று கருதி கொண்டிருக்க, நீர் கூறிய செய்தி பொய்யாக இருப்பது பெரும் நம்பிக்கை துரோகமாகும் என அறிந்தார்கள் நபிகளார். உண்மை அல்லாததை உண்மை போல் கூறுவது பெரும் துரோகமாகும். சிலர் பொய்யை உண்மை போலவே கூறிவிடுவர், பொய்யை உண்மை போல் விதைத்துவிட்டு போய்க் கொண்டிருப்பர். இதன் விளைவுகள் பற்றி இவர்கள் எண்ணி பார்ப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. ஏதோ நகைச்சுவைக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக என்று அவர்கள் நினைப்பார்களே தவிர வேறு இல்லை. ஆனால் அதன் விளைவுகள், அதனுடைய பாதிப்புகள் பாரதூரமாக இருக்கும். மனிதருள் ஒரு சாரார் பாதிக்கப்படுவது பற்றியோ மன துயரம் அடைவது பற்றி இவர்கள் கவலைப்படுவதே இல்லை. இறை தூதர் இவர்களின் இந்த பொய் செய்தியை வன்மையாக கண்டிக்கிறார். விளையாட்டிற்காக கூட பொய் கூறுவதை வாய்மை நபிகளால் கண்டிக்கும் போது, வேண்டுமென்றே பொய் கூறி விபரீதங்கள் விளைவிப்போர் பற்றி நாம் என்ன கூற வேண்டியிருக்கிறது? நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்குத்தான் நல்லது. நன்மை என்றுமே அழகானது. இறை தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற குர்ஆன் கூறுகிறது. அழகிய முன்மாதிரி என்ன? உஸ்வத்துன் ஹஸனா அடைமொழியிட்டு அறிவிக்கிறது. அண்ணல் நபியின் அனைத்து செயல்களும் அழகானவையே. மென்மையும் புன்னகையும் மாணவியின் அணிகலன்கள். சில யூதர்கள் இறை தூதரை அவமதிக்கும் எண்ணத்துடன் நபிகளாரிடம் வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று மட்டும் கூறினார். அதற்கு அண்ணல் நபிகளார் அலைக்கும் என்று மட்டும் கூறினார். அஸ்ஸலாமு என்றால் சாந்தி, அன்பு, சமாதானம், அமைதி என்பதெல்லாம் பொருள் இருக்கிறது. அஸ்ஸாமி என்றால் மரணம், அழிவு என்று பொருள். சிறுமதி கொண்ட இக்கொடியவர்களின் சூதுமொழி கேட்டு சினமுற்ற அண்ணல் நபிகளாரின் அன்பிற்கினிய வாழ்க்கை துணைவியாம் அறிவு சுடர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இழிந்திட்ட யூதர்களே, இறைவனால் சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு மரணம் வரட்டும் ஆத்திரத்துடன் திட்டினார்கள். அப்போது புன்னகைத்த அண்ணல் நபிகளார், ஆயிஷாவே, ஆத்திரப்படாது, மென்மையாக பேசு, நல்ல வார்த்தைகளை கூறியிருந்தார்கள். இறை தூதர் அவர்களே, அவர்கள் உங்களை என்ன கூறினார்கள் தெரியுமா என்றார் ஆயிஷா. அதற்கு பதில் நான் சொன்னேன் என்பது உனக்கு தெரியாதா என நபிகளார் நினைந்தார்கள். சூதுமொழி வெளிப்பட்டதை அறிந்து வெட்கித்து போயினர் அந்த யூதர்கள். அவமதிக்கப்பட்ட நிலையிலும் அண்ணல் நபிகளார் அநாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை. அழகிய முறையில்
அந்த எதிரிகள் நடந்து கொண்டார்கள். அண்ணலின் தோற்றத்தில் பேரழகு செழித்திருந்தது. அவர்களின் பேச்சிலும் பார்வையிலும் நடையிலும் செயல்களிலும் அழகு நிறைந்தது. யூசுப் நபியின் அழகில் மயங்கி அன்றைய எகிப்திய பெண்கள் பழங்களை வெட்டுவதற்கு பதிலாக தம் விரல்களை வெட்டி கொண்டனர். ஆனால் அவர்கள் இறை தூதரார் நபிகளாரை பார்த்திருந்தால் தங்கள் இதயங்களையே வெட்டியிருப்ப என்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அழகு என்பது ஆடையிலும் ஆபரணங்களிலும் காண முடியாதது. பணியாற்றுவதில் தான் உண்மையான அழகு பரிணமிக்கிறது என்றால் ஒரு சிந்தனையாளர் அழகு செயல்படுவதிலும் சேவை செய்யும் தான் இருக்கிறது. நாம் நமது செயல்களையும் வேலைகளையும் அழகாக்கி கொள்ள வேண்டும். சிந்தனையையும் அழகுமயமாக்க வேண்டும். என் நிலையிலும் பிறரை பற்றிய தவறான எண்ணங்களுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒன்றும் தெளிவாக தெரியாதவரை பேசக்கூடாது, நம்பக்கூடாது. அழகிய பண்புகள் மூலமாகவே மனிதன் உயர்கின்றான். உண்மைதான். இனிய பண்பாளர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதனை நற்குணமுள்ளவனாகவே அது செதுக்குகிறது. ஒவ்வொரு கடமைகளும் தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நோன்பு ஹஜ்ஜாக இருக்கட்டும், நமக்கு உன்னதமான பண்புகளை சொல்லித் தருகிறது. நம்முடைய உணர்வுகளை எல்லாம் அது பரிசுத்தப்படுத்துகிறது. ஆம், அதன் விளைவினாலே நல்ல மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்வார்கள். வாழ்கின்ற நல்ல மனிதர்களாக இந்த முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார். இறைவா, எங்களின் தலைவா, என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி இறைவா, உங்களுடைய கண்களிலே ஒளியை கொடு, எங்களுடைய பேச்சில் ஒளியை கொடு, எங்களுடைய செவிகளில், சிந்தைகளில், உணர்வுகளில், உள்ளங்களில் எங்களுக்கு உண்மை கொடு இறைவா. ஏனென்றால் நாங்கள் ஏற்றிருப்பது சத்திய உண்மை, இஸ்லாமிய சித்தாந்தமா, உண்மை மார்க்கம். அந்த மார்க்கத்திலே, அந்த வெளிச்சத்திலே நாங்கள் வாழ்ந்து மனித குலத்திற்குமான அந்த வெளிச்சத்தை வழங்குகின்ற வகையில் எங்களை ஆட்படுத்துவாயாக. ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.